சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். 11ஆம் தேதி, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு. எபிரேயருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 5வது வசனம். நெகேமியா ஜெருசலேமுக்கு வந்து நகரத்தின் பாழான மதில் மற்றும் சுட்டெரிக்கப்பட்ட வாயில்களின் நிலையை பார்த்த பின்பு அவன் போய் மற்ற ஜனங்களுக்கும் அதை கூறி அதை மீண்டும் கட்டுவதற்கு ஆயத்தமானான். தேவனே தன்னை அங்கு அனுப்பினார் என்பதையும் அவர் தன்னுடைய பணிக்கான வழியை திறப்பார் என்பதையும் நெகேமியா அறிந்திருந்தான். அதனால் தேவன் தனக்கு தவறாமல் உதவுவார் என்ற விசுவாசம் அவனுக்கு இருந்தது. எவ்வித தயக்கமுமின்றி முன்னோக்கி சென்று கடினமான பணியில் அனைவரும் பங்கு கொள்ளும் வகையில் பணிகளை ஜனங்களுக்கு பிரித்து கொடுத்தான். இன்றைய ஜனங்களின் தரிசான நிலையை கண்டு ஜனங்களுடைய நிலை எப்படி சீர் செய்யலாம் என்று சிந்திக்க தொடங்கும்போது அது முற்றிலும் சாத்தியமற்றதாக நமக்கு தோன்றலாம். இதனால் நாம் மனம் தளர்ந்து போகலாம். ஜனங்களுடைய நிலைமையை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் அப்போஸ்தலரின் நாட்களில் வாழவில்லை என்று பலர் சொல்கிறார்கள். அநேகர் காலத்திற்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதனால் தம்முடைய ஜனங்களுடைய இத்தகைய நிலை குறித்து தேவன் மகிழ்ச்சி அடையவில்லை. நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியவும் பின்பற்றவும் ஆயத்தமாக இருந்தால் அவர் உங்களுக்கு கூடுதலான பலத்தையும் கிருபையும் தருவார். நாம் அவரை விசுவாசிப்பதற்கும் கீழ்ப்படிவதற்கும் ஆயத்தமாக இருந்தால் நம்முடைய எல்லா மனித வரம்புகளையும் மற்றும் குறைபாடுகளுடன் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் தேவன் எடுத்து போட்டு நம்மை அற்புதமாக பயன்படுத்த முடியும் என்பதை நாம் மறுக்கக்கூடாது. நெகேமியா தெய்வீக ஒழுங்கின்படி முழு மதிலையும் வெவ்வேறு பிரிவுகளாக பிரித்தான். அவன் விருப்பத்திற்கேற்ப வேலைகளை ஒதுக்கி மதிலின் ஒரு குறிப்பிட்ட மூலையோ அல்லது ஒரு பகுதியோ எல்லாருக்கும் கொடுத்தான். யாரும் புகார் கூறவில்லை அல்லது செய்ய மறுக்கவில்லை. சிலர் தங்கள் விருப்பத்திற்கேற்ப வேலையை தேர்ந்தெடுத்து சில குறிப்பிட்ட வேலையை மட்டுமே செய்ய முடியும், மற்ற வேலைகளை செய்ய முடியாது என்று கூறுகிறார்கள். உதாரணமாக, பரிசுத்த சபை கூடுகையின் போது சிலர் பாத்திரங்களை மட்டுமே கழுவ முடியும், மற்ற வேலைகளை செய்ய முடியாது என்று கூறுகிறார்கள். தேவ ஊழியர்களிடையே கூட தங்கள் விருப்பத்திற்கேற்றபடி ஊழியம் செய்ய விரும்பி தேவனுடைய திட்டத்திற்கும் ஒழுங்குக்கும் கீழ்ப்படிய மறுக்கும் பலரை நாம் பார்க்கின்றோம். தேவ வழிகாட்டுதலின்படி அவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, நெகேமியா முழு வேலையையும் ஜனங்களுக்கு பிரித்தான். தேவ வழிகாட்டுதலை தவிர வேறு எந்த காரியத்திலும் அவன் கவனம் செலுத்தவில்லை. தேவனுடைய ஒழுங்கும் திட்டமும் எப்போதும் சிறந்தவை என்பதை நாம் அறிய வேண்டும். ஏதேனும் சிரமங்கள் இருந்தால் அவற்றை சமாளிப்பதற்கான பலத்தை அவரே நமக்கு தருவார். ஏதேனும் தடைகள் இருந்தால் அவரே அவற்றை அகற்றுவார். ஏதேனும் சாத்தியமற்றது இருந்தால் அவரே அவற்றை சாத்தியமாக்குவார். ஏதேனும் தேவைகள் இருந்தால் அவரே அவற்றை கொடுப்பார்.